வியர்ஸ் வெல்கம் டு லிவ் வித் டே. இந்த வீடியோல கலவரம் பண்ற நாயில இருந்து காலால வதைக்கிற பூனை வரைக்கும் மேற்கொண்டு கிளி பாட்டு பாட இதெல்லாம் கேட்டு ஆட்டுக்குட்டி டான்ஸ் ஆடுன்னு அனிமலோட அக்க போற பக்காவா லோட் பண்ணி வச்சிருக்கோம். அதை பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாங்களா? தலைவரே, உங்க மண்டைக்குள்ள மூளை இருக்கா இல்ல 3 கிலோ களிமண் இருக்கா? இப்ப எதுக்கு அர்த்த ராத்திரியில அர்த்தமே இல்லாம வெறும் சவுத்து தட்டிட்டு இருக்கீங்க? எல்லாம் ஒரு ரீசனோட தான் போயிட்டு இருக்கேன். போயிட்டு போ. அதுக்கே என்ன லைட் பிடிக்க வச்சிருக்கேன்? சாவணும்னு முடிவு பண்ண நாய் பக்கத்துல இருந்த பாலங்கணத்துல விழுந்து சாவ வேண்டியதானே? அதுக்கே இங்க வந்த? யோ ஓனரே, உயிரோட இருக்கே இல்லையா? நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? யாரா அவன்? விளையாடுற இடத்துல வெள்ளை பூசிக்கிட்டு இருக்கான். ஏய், வெள்ளை பூசுற இடத்துல நீங்க என்னடா விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. பசம் போடும் வேஷம் ரோகம். ஏண்டா சோத்த வாங்கிட்டு அதுல என்னடா கபடி விளையாண்டுட்டு இருக்கற? ஏய், உனக்கு வேணானா குடுடா, நானாவது சாப்பிடுறேன். தருவானா தரமாட்டானா? ஏண்டி, பாராட்டுற மாதிரி இருந்தா அங்கேயே பாராட்ட வேண்டியதானே? அதுக்கு எனக்கு பல மைல் தூரம் கடந்து வந்து பாராட்டுற? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. யார தேடிக்கிட்டு இருக்கறா? அட, இது யாருமே இல்ல. அப்புறம் எங்க பாக்குறா? ஒருவேளை சாத்தானோட சிலுமிஷ வேலையா இருக்குமோ? நீ ஒண்ணும் பயப்படாத. என்ன எப்படியாச்சும் காப்பாத்துரு. இன்னைக்குதான் நம்ம முதல்ல லவ் பரிமாறிக்கிட்ட நாள். அதே மாதிரி சாப்பாட்டை பரிமாறி பார்க்கலாம். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. நான் சுட்ட அரை மணி நேரம் ஆகுது, என்ன கீழே விழுவாம இருக்க? அது கண்ணுக்கு எனக்கு 10 அடி டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, விழுவ இரு. வர வர கொசு தொல்லை தாங்க முடியல. நான் படுக்க வேண்டிய இடத்துல நீ என்ன படுத்துருக்க? அப்ப நான் எங்க படுக்கிறது? நீ போய் என் இடத்துல படுத்துக்க. ஏய், என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. நான் தான் மியூசிக்கு வைப் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்னடா என்ன பார்த்து வைப் பண்ணிட்டு இருக்கீங்க? கொக்கரக்கோ சேவலே, கொந்தளிக்கும் நெஞ்சிலே, குத்து வாங்கும் நெஞ்சிலே, அக்கறை காட்டினா தேவலே. சார், பார்த்து ஜாக்கிரதையா கூட்டிட்டு போங்க. இந்த தடவை கண்டிப்பா சிறந்த சமூக சேவைக்கான அவார்டு ரெக்கமெண்ட் பண்றேன். ஐயா, ஊராயாது இல்ல ஊரான்னு கேக்குறேன். படிச்சவனுக்கு பைத்தியக்காரனுக்கு வித்தியாசமே தெரியலையா? குட்டி என்னோட மல்லு கட்டி மார்பில் முட்டுதடி கண்மணி. எனக்கே என்னைக்காவது ஃபிகர் மாட்டுது. ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தா கயிறு போட்டு இறுக்கி கட்டி வச்சிருக்கான். புறாமடா புறாம. கேவலம் ஒரு சாபூத்திரி கூட ஒழுங்கா போட தெரியாம அப்பையில இருந்து என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? தலங்க பெரிய பைல்வான் வந்துட்டு இருக்காரு. இது பைல்வானா? என்னடா பைல்வானன்னு பச்சை புள்ளைய காட்டுறீங்க? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? கஷ்டம் காதலுக்கு இஷ்டம். நீ என்னடா பண்றீங்க? அதுவா, மணமக்களை இருந்து வாழ்த்திட்டு போலான்னு வந்தேன். இப்ப இருந்துட்ட, வாழ்த்திட்டு போறேன். எது? ஏய், என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. இப்ப வர லேட்டஸ்ட் மாடல் எல்லாம் சைரன் வைக்கிறதே இல்லைங்க. இவனை தூக்கி மேல வச்சுட்டு சைரன் மாதிரி சுத்திட்டே இருக்கீங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? அட போப்பா. பாப்பு, இது வரைக்கும் உனக்காக நான் எதுவுமே செஞ்சதில்ல. ஆனா எனக்காக நீ பெட் எல்லாம் ரெடி பண்ணி தரியே. கேளு, உனக்கு என்ன வேணும் கேளு. ஆனா குடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. வாழ்க்கையில ஒரு விசுவாசமான வேணும்னு நினைச்சேன், கடவுளா கொடுத்துட்டான். இவனை பார்க்கும்போது ஜென்டில்மேன் மாதிரி தாங்க தெரிவான். ஆனா பாருங்க, சுத்த காவாலி பையன். இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி தின்னுட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. கதை முடியும் நேரமே. இதுக்கு தாங்க இவனை வெளியில கூட்டிட்டு வரதே இல்ல. கம்முனு வந்தமா கமர் கட்டு தின்னமான்னு இல்லாம கையை பிரிக்கிறதே வேலையை வச்சிருக்கான். திட்டமிட்டு வேலை செய்றானீங்க. ஒரு சீனை ஒழுங்கா நடிக்கிறீங்களா? நடிப்பு அறிவு மாதிரி கொட்டுற நேரத்துல கரெக்டா கட் சொல்லி உயிரை வாங்குற. என்னை விட்டு செல்லாதே இந்த நண்பே. சாயங்காலம் 4 மணி ஆயிருச்சு. ஒரு டீ பண்ணு வாங்கி தராம இன்னும் என்னடா படுத்துருக்க? போலாம். ஐயோ, மீண்டுமா? என்னடா ஏதோ கண்காட்சி கூட்டிட்டு போறேன், வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? ஆள விடுங்கடா சாமி, நான் வர மாட்டேன். ஆள கடகட ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக்.
சூப்பர் இருக்கு உனக்கு. ஆண்டி ஆண்டி புடிங்கிரு தாண்டி ஆண்டி என் கத்திரிப்படியில இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. தக்காளி நீ தப்பிச்சிருவியா? உன்னை விட மாட்டேன்டா. எங்கே இருள் என்றாலும் அங்கே யாருடா நீ என் ஏரியாவுல வந்து இடமா உட்காந்துருக்க? இப்ப நீ போகல அந்த ரூபாய்க்கு அடிக்கிற மாதிரி இருக்கும். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஏங்க அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவரே பீச்சுக்கு கூட்டிட்டு போகலன்ற சோகத்துல படுத்திருக்காரு. நாங்க ஏன் டிஸ்டர்ப் பண்ண போறோம்? அவரே இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடுவாரு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? என்னடா ஊஞ்சல் இது? மச பிடிச்ச மாதிரி ஆடிட்டு இருக்குது. இந்நேரம் ஆடுற ஆட்டத்துக்கு வெளியில போய் விழுந்திருக்க வேணாமா? ஏய் நீ ஆடுறதுக்கு பிளான் பண்ற மாதிரி தெரியலையே, ஓடுறதுக்கு பிளான் பண்ற மாதிரி தெரியுது. உங்களுக்கு அறிவோ அறிவுனே. ஒரிஜினலா நான் இருக்கும் போது இங்க என்னடா டூப்ளிகேட்ட ஒட்டி வச்சிருக்கீங்க? இப்ப கலட்டி எறிற பாரு. ஆள் தெரியல போடு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. மர தமிழே. என்னடா மூஞ்சில பச்சை மாட்டி குடிச்சிட்டு இருக்கற? வேண்டதலாதான். ஏய் தெரியாம மாட்டிக்கிச்சு, எடுத்து விடுடா. நீ வேற பேசாம உட்காரப்பா. என்னதான் நடக்குதுன்றத பாத்து. சார் உங்க வீடுன்னு தெரியாம திருட வந்துட்டேன். இனிமே இந்த பக்கம் நான் தலை வச்சே படுக்க மாட்டேன். என்ன இருந்தாலும் நம்ம தானே தலைவன். கிளம்புவோம். உடனே நிமித்திடுவார். குருவியை கூட சுட்ட கிடையாது. அப்ராணி சப்ராணியை பார்த்தோன்னு உடம்பு ஏறிக்கிட்டே இருக்கு. சேரோட ஹைட்ட குறைங்கன்னா கேக்குறாங்களா? அதே தான்டா நானும் சொல்றேன். வயசாயிட்டே இருக்கு, உடம்ப குறைனா நீ கேக்குறியா? ஏப்பா அப்படி சொல்ற? நானே லவ் ஃபெயிலியர்ல கட்டையில படுத்திருக்கேன். நீ வேற வீடியோ எடுத்து கடுப்பேத்திட்டு இருக்கற. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? சாதாரண ஒரு பண்ணு திருடுறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருதுடா. நான் எப்படிதான் திருடுறதையே வேலையா வச்சிருக்காங்களோ தெரியல. ஐயோ ஐயோ. இந்த வயசான காலத்துல நானே எந்திரிச்சு நிக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீங்க என்னடா ஜங்குமுக்கு குதிச்சிட்டு இருக்கீங்க? இரு உங்களை தண்ணி தொட்டில தள்ளி விடுறேன். வேணா நாங்களே இறங்கிரோம். கவலை இல்ல போடி தங்கம் போ. யாருடா அவன் முரட்டால என்கிட்ட வரான்? அண்ணா நீங்க கோவத்துல இருக்கிறீங்கன்னு தெரியுது. எது வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ? யாருங்க சொன்னா தண்ணிய குடிக்கணும்னு? அது குடிக்கிற ஐட்டம் கிடையாது, சாப்பிடுற ஐட்டம். நான்லாம் பூட்டின கதவையே உடைச்சிட்டு சுனாமி மாதிரி வெளியில வரவன். என்ன நம்பி டாப்ல ஓபனா விட்டு வச்சிருக்கீங்களே, என்ன சொல்ல? சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? இந்த வீடியோவை முழுசா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கணும்னா ஸ்க்ரீன்ல தெரியிற வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.